நண்பர்களே, சந்தை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேல்ஸ் வீடியோவை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் மைக்கேல்புரம் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஆவரேஜாக ஒரு 30லேருந்து 32 கிலோவுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 22 கடை இருக்குது. விலை அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1-2 வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யாருக்காவது தேவைன்னு சொன்னால் சாருடைய நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விலை பேசி எடுத்துக்கலாம். மற்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொம்பு ஒரு கிளியிட போடுறேன். நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னு. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னால் கூட சென்னையிலேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த சந்தை இருக்குது. இந்த சந்தை ஒரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகாலையில் ஒரு 3-4 மணிக்கு தொடங்கி காலையில் ஒரு 8-9 மணி வரைக்கும் நடக்கும். இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருந்தது, நம்ம என்ன குட்டிகளை எடுத்தோன்றதை பற்றி விவரங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. நீங்கள் ஆளுன்றதை எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. நான் உங்களை சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள வந்து அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுடைய சேனல். இந்த சேனலுடைய வளர்ச்சி அது உங்களுடைய வளர்ச்சி. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ఫ్రెండ్స్, మనం గూడూరు సంతలో ఉన్నాం. ఈ గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్టిక్లో ఉంది. ప్రతి శుక్రవారం తెల్లవారుజామున 3-4 నుంచి స్టార్ట్ అయ్యి తెల్లారిన తర్వాత ఒక 8-9 గంటల దాకా ఈ సంత జరుగుతుంది. మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ అనేదాన్ని ఎనేబుల్ చేసుకోండి. நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகளை ஜோடி 14,200 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். மொத்தம் 50 குட்டி எடுத்தோம். நம்ம 50 குட்டி ஒரே ஆளுக்கு கிடையாது. ஒருத்தருக்கு 30 குட்டி, ஒருத்தருக்கு 20 குட்டின்னு சொல்லி நம்ம எடுத்தோம். ஒருத்தருக்கே பெரிய குட்டிகள் போகக்கூடாது அப்படின்றதுனால நம்ம எப்படி பிரித்தோன்னு சொன்னால், 30 குட்டி எடுக்கிறவர் 3 குட்டி எடுத்துக்கணும். அவருக்கு பிடிச்சது 3 குட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவர், அதாவது 20 குட்டி எடுக்கிறவர் 2 குட்டி எடுத்துக்கணும். இப்போ 5 குட்டி முடிஞ்சிச்சு. அடுத்த 5 குட்டியும் அதே மாதிரி தான். 30 குட்டி எடுக்கிறவர் 3 குட்டி அவருக்கு விருப்பப்பட்டது எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 20 குட்டி எடுக்கிறவர் அவருக்கு விருப்பப்பட்டது 2 குட்டி எடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம 5-5 எடுத்தோம். எடுத்துகிட்டு ஒருத்தருடைய குட்டிகளுக்கு ஒரு கலர், ரெட்டுனா ரெட்டு மட்டும் நம்ம போட்டோம். அடுத்தவருடைய குட்டிகளுக்கு ப்ளூ போட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம பிரித்தோம். இதனால் யாருக்குமே மன கஷ்டம் இல்லாமல் போயிடும். எப்பவுமே நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பிரித்து கொடுக்குறோம். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 17-18 கிலோ வரலாம். 20 கிலோ வர குட்டியும் இருக்குது, சின்ன குட்டிகளும் இருக்குது. ஆவரேஜாக ஒரு 17-18 கிலோ வரலாம். ஜோடி வந்து 14,200ன்னு சொல்லி எடுத்தோம். நண்பர்களை, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் கூட ஒரிஜினல் தெலுங்கானா ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள் தான். ஆனால் நம்ம முன்னே எடுத்த குட்டிகளை விட இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கக்கூடிய குட்டிகள். இது ஏன் வந்து நான் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், முன்னாடி எடுத்தவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து மட்டன் யூனிட்டுக்காக எடுத்தார். ஒரு 100 நாள் வளர்த்துட்டு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இவங்க எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த பக்ரீத் வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்ற பிளானில் எடுக்கிறாங்க. இப்போ முன்னாடி எடுத்தவருடைய குட்டிகளில் இப்போ காதில் ஏதாவது அறுத்து இருந்தாலோ சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடையாளத்துக்காக அறுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் மட்டன் யூனிட்டுக்கு தான் எடுக்கிறாரு. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. எல்லாமே பார்க்கணும். இந்த கலர், அழகு எல்லாமே பார்த்து தான் நம்ம எடுக்கணும். வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த குட்டிகள் அழகாக இருக்கும். கொம்பு, தோரணை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இந்த குட்டிகள் கூட ஆவரேஜாக ஒரு 20 கிலோ வரும். குட்டிகள் எல்லாமே ரொம்ப சைனிங்காக இருக்குது.
இதுக்கு முன்னாடி ஒரு 50 குட்டி எடுத்தோம். அதில் வந்து 30 குட்டி ஒருத்தருக்கும் 20 குட்டி ஒருத்தருக்கு எடுத்தோம். அந்த 30 குட்டி தருமபுரியிலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்தோம். 20 குட்டி வந்து சோளிங்கர் பக்கத்துலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்தோம். இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே வண்டியில் போகிறதுனால ஒருத்தருடைய குட்டிகளுக்கு ரெட் கலர் போட்டோம், இன்னொருத்தருடைய குட்டிகளுக்கு ப்ளூ கலர் போட்டோம். இந்த குட்டிகளும் அதே வண்டியில் தான் போகுது. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் போகுது. இந்த குட்டிகளுக்கு நம்ம க்ரீன் கலர் போட்டிருக்கோம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால. இந்த வண்டியில் ஒரு 18 குட்டிகள் பக்கம் இருந்தது. நம்ம எடுத்தது 15 குட்டிகள் தான். ஒரு 3 குட்டிகள் கழிக்க வேண்டியிருந்தது. அதனால் அவரே வண்டியில் ஏறி குட்டிகளை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்காரு. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து இந்த நண்பர் தான் வண்டியில் ஏறி குட்டிகளை அவருக்கு பிடிச்ச குட்டிகளை ఇறக்கி எடுத்துகிட்ருக்காரு. నాను కూడా ఇருந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు యావరేజ్గా ఒక 20 కిలోల దగ్గర రావచ్చు. జత 16,000 ఎత్తినాము. అన్నీ నెక్స్ట్ బక్రీద్ దాకా సాగేదానికి, కాబట్టి మంచి క్వాలిటీగా చూసి మనం ఎత్తినాము. ఈ బక్రీద్ పర్పస్ కోసం ఎత్తిన దానివల్ల మనం వెయిట్ మాత్రమే చూడలేదు, క్వాలిటీ కూడా చూసి ఎత్తినాం. ముందు ఎత్తినవి వచ్చి 3 నెలలు సాకి అమ్మేదానికోసం, మటన్ యూనిట్ కోసం ఎత్తినవి. కాబట్టి హైట్లో మనం అందం చూడాల్సింది లేదు. இது இல்லாமல் ராணிப்பேட்டை பக்கத்துலேருந்து வந்த நண்பருக்காக ஒரு குட்டி 5,900 ரூபான்னு சொல்லிட்டு 18 குட்டி நம்ம எடுத்தோம். அதெல்லாமே கொஞ்சம் சின்ன குட்டிகள், அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் எடுத்து கொடுத்தோம். இது இல்லாமல் ஈரோட்லேருந்து வந்த நண்பருக்காக ஒரு 15 குட்டி ஜோடி 16,000 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். அதையும் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ கேட்டிருக்கேன், நான் தனியாக உங்களுக்கு ஒரு அப்டேட் போடுறேன்.